வெற்றி வெற்றி வெற்றி, சின்னம் யாருக்கும் இல்லை, கட்சியை பறித்து விட்டார்கள், வெற்றி. பைத்தியம் அவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அடிப்படை அறிவு வேணாம். 10 நிமிஷத்துல அந்த போலி வேஷம் கரைந்து விட்டது. ஃபர்ஸ்ட்ல என்ன சொன்னாங்க, பிரேக்கிங் என்ன செய்தி வந்தது, ஆனால் மறுநாள் ஊடகத்தில் என்ன செய்தி வந்தது, பாட்டாளி மக்கள் கட்சி மீது அவர்கள் தொடுத்த அந்த வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் உங்கள் பிரச்சனையை சிவில் நீதிமன்றத்தில் தீர்த்துக் கொள்ளுங்கள், இதுதான் தீர்ப்பு. சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்றது, இன்னொரு செய்தி அதில் சொல்லியிருக்காங்க, வரட்டும் அந்த தீர்ப்பு, நான் ஒரு நாளைக்கு அதை தனியா ஸ்பெஷலா உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன். டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன சொன்னது, சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்ட வழக்கிலேயே சென்னை உயர்நீதிமன்றம் இருவரையும் சமரசம் செய்வதற்காக ஒரு முயற்சியை மேற்கொண்டது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதற்கு உடன்பட்டார், ஆனால் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு உடன்படவில்லை. இப்பொழுதும் இந்த ஒரு நல்லிணக்கத்திற்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தயாராக இருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டி, சென்னை உயர்நீதிமன்றம் உரிமையல் வழக்கு தொடர்ந்து உங்களுடைய உரிமையை நிலைநாட்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னதை இன்று வரை ஜி.கே. மணி தரப்பினர் செயல்படுத்தவில்லை என்பதையும் அந்த தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறது. நான் எடுத்து தரேன், என்னைக்காவது ஒரு நாளைக்கு கேளுங்க, நீங்க சொன்ன வரி அதுல இல்லையே என்ன சார்னு கேளுங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன்.